நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம கடைசி காலத்தை நிற்கிறோம். நமக்கு சோம்பலா இருக்கவோ, வேடிக்கை பார்க்கவோ, ஏனோ தானோ என்று அலட்சியப்படுத்தவோ இது நேரம் அல்ல. மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொன்னார், இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா வேறொரு இடத்துல இருந்து ரட்சிப்பு வரும்னு சொல்லிட்டு. நம்ம மௌனமா இருப்போமானால் நமக்கு வர வேண்டிய எந்த ஆசீர்வாதமும் நம்மை வந்து சேரவும் சேராது, ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், அதை பிடித்து கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி உங்களுக்குள்ளே நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்துல நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை வாசித்து காட்ட விரும்புகிறேன். பாருங்க, சங்கீதம் 111 2வது வசனம், கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஆராயப்படுகிறவைகளுமா இருக்கிறது. யாரெல்லாம் ஆராய்வாங்கன்னா அதுல பிரியப்படுகிறவர்கள் வேதத்தை ஆராய்வார்கள். உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கிறது இந்த காலத்துல? இப்போ சோஷியல் மீடியா நிறைய வந்துருச்சு, என்டர்டெயின்மெண்ட் நிறைய வந்துருச்சு. ஒரு பக்கம் உலக காரியங்கள், ஒரு பக்கம் பிசாசின் தந்திரங்கள், இன்னொரு பக்கம் பரலோகராஜன் நம்மை வருந்தி அழைத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் போதகர்கள், அநேக ஊழியக்காரர்கள் நமக்கு நேராக அநேக வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து நமக்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் எப்படியாக முயற்சி செய்து இவங்க பரலோக ராஜ்யம் வந்து விட வேண்டும் என்பதற்காக, தேவ சித்தம் நிறைவேறி விட வேண்டும் என்பதற்காக தான். தேவ பிள்ளைகளை விழித்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எஸ்றா புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்றா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இந்த வார்த்தையிலையும் நீங்க கவனிச்சு பாருங்க. எஸ்றா என்ன பண்ணான்னா வேதத்தை ஆராய்ந்து பார்த்து, ஆலயம் இப்படி இருக்கிறதா, ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களா, யூதர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையா, தேவனுடைய ஆலயத்துக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையா என்று ஆராய்ந்து பார்த்து, ஜனங்களுக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எப்படி உபதேசிக்க வேண்டும், எப்படி கர்த்தருக்குள்ள அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர்கள் ஒன்றாகவே வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லா விஷயத்திலையுமே அவன் ஆராய்ந்து பார்த்து இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் தானியேல் கூட என்ன பண்ணான்னா, எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்து படித்து கடைசி காலங்களிலே சம்பவிக்க போகிற சில காரியங்களை தெரிந்து கொண்டது நிமித்தம் அவன் என்ன பண்ணானா, துக்கித்து கொண்டிருந்தான், உபவாசித்து கொண்டிருந்தான், அழுது ஜெபித்து கொண்டிருந்தான், தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? நாம் எப்படி இருக்கும்? நிர்விசாரமா இருக்கிறோமா? விழித்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு நீங்க ஜாக்கிரதை பட வேண்டிய காலம் இது. நம்ம ஏனோ தானோ என்று இருப்போமானால்